भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं बाहवद सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं विपद भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। மங்களாச்சரணம் சொல்றீங்களா யாராவது? சொல்றேன் மாதாஜி. சொல்லுங்க. வேற யாராவது சொல்றாங்களா? இல்ல நீங்க சொல்லுங்க. ஓம் அஜ்ஞானதிமிர அந்தஸ்ய நானாஞ்சனசலாக்கயா சக்ஷோருன்மிலிதம் येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं तदादि स्वदान्तिहं वन्देऽहं श्रीगुरून् श्रीयुधपदकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवं सात्वैदं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सकन ललिता श्रीविशाखान्वितांस। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्ता नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामिन्निधि नामिने। नमस्ते सरस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्ण। தேங்க்யூ மாதாஜி. மூக்கம் கரோதி வாசாலம் பங்கம் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்தம் மாதவம் ஸ்ரீ சைத்தன்யம் ஈஸ்வரம். ஹரி ஓம் தத்சத். கதாஞ்சன ஸ்மிருதே யஸ்மின் துஷ்கரம் சுகரம் பவேத் ஸ்மரேதி பரீதம் ஸ்ரீ சைத்தன்யம் நமாமிதம். ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு வந்து வசந்த பஞ்சமி அந்த ட்ரெஸ்ஸிங் அவங்களோட கான்செப்ட், ட்ரெஸ் பண்ணியிருக்கிற அந்த குரூப்போட கான்செப்ட் என்னன்னு நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது. அந்த இது படிச்சிங்களா? ஒரு சின்ன போர்டில் வந்து எழுதியிருந்தாங்க இல்லையா? ஸோ கிருஷ்ணரை வந்து ஒரு பம்பிள் பீ, ஒரு தேன் வண்டு கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து வேற எந்த மலர்களையும் அவருக்கு வந்து இஷ்டம் இல்லையா. ராதாராணியுடைய பாதங்கள்ல தான் அவருக்கு வந்து ரொம்ப இஷ்டமா. அதனால தான் அவர் வந்து கவரப்பட்டு அங்க மட்டும் தான் போறார் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்துக்கு அந்த மாதிரி அவங்க வந்து இன்னைக்கு ஆல்டர் டெக்கரேஷன் வந்து அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால நாங்க கோலமும் அதே கான்செப்ட்ல போட்டோம். ஒரு தாமரை போட்டு, தாமரையில ராதாராணியுடைய பாதங்கள், பாத சின்னங்கள் எல்லாம் வரைஞ்சு ராதாராணியுடைய பாத சின்னங்கள் போட்டு அந்த பம்பிள் பீ கிருஷ்ணர், அதை சுத்தி பலவிதமான மலர்கள். ஆனா எல்லாம் சேம் கலரா இருக்கிறதுனால மேபி டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சிருக்காது. பலவிதமான மலர்கள். ஆனா பகவான் வந்து ராதாராணி கிட்ட தான் வரார் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்செப்ட்ல தான் கோலமும் போட்டோம். ரொம்ப அழகான தரிசனம், பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்து அத்வைத ஆச்சாரியருடைய அவதார தினம், அத்வைத சப்தமி. ஸோ அதுக்கான சேவைகளும் நிறைய இருந்தது. அதனால காலம்புற கிளாஸ் கூட நான் வந்து சும்மா அப்படி ஜாயின் மட்டும் பண்ணேன், எதுவும் பண்ணலை. ஸோ இந்த மாலை தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? மாலை தெரியுதா? ட்ரை ஃப்ரூட்ஸ் மாலை. பாதாம், பாதாம், முந்திரி, அதுக்கப்புறம் இது மக்கானா, அதை வச்சு மாலை. நான் இது வரைக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ் மாலை பண்ணது கிடையாது. அதனால காலம்புற ஒரு மாதாஜியை கூப்பிட்டுருந்தேன். அவங்களும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆக்சுவலி அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்லணும், எப்படி ட்ரை ஃப்ரூட்ஸ் மாலை பண்ணுறதுன்னு. கொஞ்சம் ஆரம்பத்தில் நிறைய இதெல்லாம் இருந்தது, எந்த ஊசி யூஸ் பண்ணுறது, ஏன்னா எந்த ஊசி யூஸ் பண்ணாலும் முந்திரி உடஞ்சி போயிடுது. அதனால அதுக்கெல்லாம் ஒரு கன்க்ளூஷன் வந்து நாங்கள் மாலையை ஆரம்பிக்கிறதுக்கே எங்களுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆயிடுச்சு.
5 மாலை பண்ண வேண்டியது 4:30 பண்ணிட்டோம், இன்னொரு அரை மாலை பாக்கி இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு வந்து நேரம் காலம் போறதே தெரியாதுன்னு தெரியலன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. நேரம் போறதே தெரியல. காலையிலேருந்து அவ்வளோ பிஸியா இருக்கு. எனவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, நம்ம பாகவதத்துக்குள்ள போயிடலாம். ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 17வது அத்தியாயம், கலி பெற்ற தண்டனையும் பரிசும். நேத்து நம்ம பார்த்ததுல என்ன ஞாபகம் இருக்கு? சத்திய யுகத்துல தவம், தூய்மை, தயை, உண்மை 4 கொள்கைகள் நிலைநாட்டப்பட்டிருந்தன. ம் அதுவும் மார்னிங் எந்திரிக்கிறதே ஒரு பெரிய தவம் அப்படின்னு சொல்லி நீங்க நேத்து சொன்னீங்க. இது வந்து இப்ப கலிகாலத்துக்கு. ஓகே, நீங்க ஒரு இது போட்டிருந்தீங்கல்ல, அது எது யாரை பார்த்து எதுல இருந்து ஏதாவது காப்பி பண்ணிருக்கீங்களா இல்ல நீங்களா அது எழுதிருக்கீங்க? ஜஸ்ட் நான் மெட்டால இருந்து சர்ச் பண்ணி எடுத்தேன் மாதாஜி. மெட்டாலேயே நம்ம கொஸ்டின் கொடுத்தா அது ஆன்சர் கொடுத்துடுது தட் இஸ் டூ மாதாஜி. இம்பர்சனல் மாதாஜி. ஓகே ஓகே டூ ஓகே இம்பர்சனல். டோன்ட் டூ ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே பிரபுபாத் பர்போட் படிங்க, பர்போட் படிச்சு பர்போட்ல இருந்து நீங்க போடுங்க. ஓகே தட் இஸ் டூ இம்பர்சனல். நான் அதை படிச்சோன்னே நினைச்சேன், இது என்னமா இருக்கும், எதுக்காக இவ்வளவு இம்பர்சனல் கான்செப்ட் இதுல வந்திருக்கு? ஏன்னா அது அது ஜெனரலா கொடுக்குது மாதாஜி. அதான் அதுல எல்லாம் நம்ம போக கூடாது. We ஓகே should not go all these things. ஓகே ஓகே ஸோ மேபி டெக்னாலஜி இருக்கிறதுனால அது பண்றவங்கள உங்களுக்கு அது தெரிஞ்சதுனால நீங்க பண்ணலாமா இருக்கலாம், பட் இட் won't give the right answer. ஓகே ஓகே ஸோ முடிஞ்சா அதை டெலிட் பண்ணிடுங்க. நான் டெலிட் ஓகே பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். I'll do அதுக்கப்புறம் it. சரி, I'll do it. நான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணணும் எதை பார்த்து இது மாதிரி நீங்க வந்து ஒரு ஆன்சர் போட்டீங்க அப்படின்னு சொல்லி. இல்ல But, நானா டெலீட் பண்ண வேணாம், உங்ககிட்ட கேட்டுட்டு பண்ணலான்ட்டு தான். தட் இஸ் டூ ஓகே இம்பர்சனல். மாதாஜி. தட்ஸ் நாட் a ஓகே correct answer. தேங்க்யூ Okay. மாதாஜி. ஆனா கரெக்ட் ஆன்சர் போட்டிருந்தாங்க மாதாஜி. பார்த்தேன் மாதாஜி. ம் ஹரே நல்லா கிருஷ்ணா. போட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் ரைட் ஆன்சர். இந்த 4 கொள்கைகளை நம்ம கடைபிடிக்கிறதுக்கும் இந்த 4 இதுக்கும் தான் வந்து கனெக்ஷன். ஓகே தயை அப்படின்னா கருணை. ஓகே மிருகங்களை கொண்டு சாப்பிட்டோம் அப்படின்னா கருணை இருக்காது இல்லையா? போதை எடுத்துக்கும் போது எப்படி தவம் செய்ய முடியும்? அவனால நிலையா நிக்கவே முடியாது, எங்கேருந்து தவம் பண்ண முடியும் இல்லையா? சோ அதனால தவம் கெட்டு போகுது. சூதாடும் போது உண்மை கெட்டு போகுது. தவறான ஆண் பெண் உறவுனால தூய்மை கெட்டு போகுது. சோ இந்த 4க்கும் இருக்கிற தொடர்பு அதுதான். ஓகே தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்கு நாம 26வது பதம் பார்க்கலாம். பதம் 26. இயம் ச பூமிர் பகவதா ஞாசிதோ ரூபராசதி ஸ்ரீமத்பீஸ்தத்பதஜ்ஞாசை சர்வத கிருத கௌதுகா. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்குவது வித்ராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. பரமபுருஷராலும் மற்றவர்களாலும் பூமியின் பாரம் குறைந்ததில் சந்தேகமில்லை. பூமியில் அவர் அவதரித்திருந்த போது மங்களகரமான அவரது அடிச்சுவடுகளினால் எல்லா நன்மைகளும் நிகழ்ந்தன. ஸோ பகவானுடைய அவதாரமே அதுக்குதான், பூமியோடைய பாரத்தை குறைக்கிறதுக்கு தான் பகவான் அவதரிச்சார். அப்போ பூமியும் ரொம்ப அழகா இருந்தது அப்படின்னு சொல்றார். சோச்சதி அஸ்ருகலா சாத்வி துர்பகே ஓஜிதா சதி அப்ரஹ்மண்ய நிருபவ்யாஜாக சூத்ரா போஷ்யந்தி மாமிதி. துரதிருஷ்டவசமாக பரமபுருஷரால் கைவிடப்பட்ட குற்றமற்ற பூமி தேவி இப்போது அரசர்களைப் போல் நடிக்கும் தாழ்ந்த பிரிவினரால் ஆண்டு அனுபவிக்கப்படுவதால் தனது எதிர்காலத்தை எண்ணி கண்களில் கண்ணீருடன் வருந்திக் கொண்டிருக்கிறாள். பூமி தேவியுடைய நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சு. பகவான் இருந்த போது பக்தர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போவும் பரீட்சித் மகாராஜர் இருக்கார், அவருடைய ஆட்சியில தான் பூமி தாய் இருக்காங்க. ஆனாலும் பரீட்சித் மகாராஜர் உலகத்துல பேரரசரா இருக்கார். ஆனா அங்கங்க இருக்கக்கூடிய சிற்றரசர்கள் எல்லாருமே பக்தர்கள்னு சொல்ல முடியாது. அதனால அவங்களாலையும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பாக்குறோம். கிசுவமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணன். பொருளுரை. சத்திரியர் அல்லது துன்பப்படுபவர்களை பாதுகாக்கும் தகுதியுடையவரே நாட்டை ஆள வேண்டியவராவார். பயிற்சி பெறாத தாழ்ந்த வகுப்பினரை அல்லது துன்புறுபவர்களை பாதுகாக்கும் நோக்கம் இல்லாதவர்களை நிர்வாக பொறுப்பில் அமர்த்தக்கூடாது. துரதிர்ஷ்டவசமாக கலியுகத்தில் பயிற்சி பெறாத தாழ்ந்த வகுப்பினர் தங்களுக்கு கிடைக்கும் அதிக வாக்குகளினால் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்து கொள்கின்றனர். இவர்கள் துன்புறுபவர்களை பாதுகாப்பதற்கு பதிலாக யாராலும் பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடுகின்றனர். இத்தகைய நிர்வாகிகள் பிரஜைகளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா வசதிகளையும் தாங்களே சட்டவிரோதமாக அனுபவிக்கின்றனர். இதனால் குற்றமற்ற பூமி தாய் தன் மகன்களான மக்களும் மிருகங்களும்
பரிதாபமான நிலையில் இருப்பதைக் கண்டு அழுகிறாள். இதுதான் கலியுகத்தின் எதிர்காலமாக இருக்கும். அப்பொழுது அதர்மம் மிகவும் மேலோங்கி இருக்கும். மேலும் அதர்மங்களை ஒழிப்பதற்கு பொருத்தமான ஓர் அரசர் இல்லாத நேரத்தில் மக்களுக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை ஒழுங்காக திட்டமிட்ட முறையில் போதிப்பதால் லஞ்ச ஊழல், ஒழுக்கக்கேடு, அச்சுறுத்தி பணம் பறித்தல் போன்றவைகளின் மங்கலான சூழ்நிலை தெளிவடைந்துவிடும். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ கலியுகம் இப்படிதான் இருக்கும். ஆனா நம்ம பண்ண வேண்டியது என்ன? பாகவதத்தை பிரச்சாரம் பண்ணணும். பாகவத தர்மம் அப்படிங்கிறது என்னன்னா பக்தி தான். பாகவத தர்மம்னா அது ஏதோ தனியான தர்மம்னு நினைக்க கூடாது. பாகவத தர்மம்னா பகவானுக்கு எப்படி பக்தி பண்றது அப்படிங்கிறது தான் பாகவத தர்மம். இதி தர்மம் மகிம் சைவ சாத்வயித்வா மகாரதः நிஷாதம் ஆததே கட்கம் கலகே அதர்மஹேதவே. இவ்வாறாக 1000 எதிரிகளுடன் தனித்து நின்று போரிடக்கூடியவரான பரீட்சித் மகாராஜன் தர்ம தேவதையும் பூமி தாயையும் சமாதானப்படுத்தினார். பிறகு எல்லா அதர்மங்களுக்கும் காரணமான கலிபுருஷனை கொன்றுவிட தமது கூரிய உடைவாளை எடுத்தார். ஸோ பரீட்சித் மகாராஜர் பக்தர் அப்படின்னு நினைச்சு கோழைத்தனமாலாம் இருக்கிறவரெல்லாம் கிடையாது. ஏற்கனவே அவருடைய புகழெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இங்க தர்ம தேவதையும் ஒத்துக்கிட்டாங்க. கண்டிப்பா நீங்க செய்வீங்க, சொன்ன மாதிரியே நீங்க கண்டிப்பா செய்வீங்க, நீங்க சொல்றதெல்லாம் ஒன்றும் வாய் வார்த்தையெல்லாம் கிடையாது, உண்மையிலேயே நீங்க எங்களை காப்பாத்துவீங்க அப்படிலாம் அவங்களும் உறுதி சொல்றாங்க. ஸோ அதனால இங்க சொல்லப்பட்டிருக்கு, 1000 பேரோட தனித்து நின்று போரிடக்கூடிய அந்த தைரியம் உடையவர், அப்பேற்பட்டவர் அந்த கலிபுருஷனை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த உடைவாள், அப்படின்னா பெரிய கத்தி வச்சிருப்பாங்க இல்லையா அரசர்கள், அதை எடுக்கிறார். சித்ரா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வ திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். மேலே குறிப்பிட்டது போல் கலிபுருஷன் வேத நூல்களில் தடை செய்யப்பட்டுள்ள எல்லா வகையான பாவங்களையும் வேண்டுமென்றே செய்கிறான். இக்கலியுகத்தில் கலியின் செயல்கள் நிறைந்ததாக இருக்கும் என்றாலும் சமூக தலைவர்கள், தலைமை நிர்வாகிகள், கற்றறிந்த புத்திசாலிகள் அல்லது அனைத்திற்கும் மேலாக பகவத் பக்தர்கள் உணர்ச்சற்றவர்களாக அமர்ந்திருக்க வேண்டும் என்பது இதன் பொருள் அல்ல. மழைக்காலத்தில் மிகுதியாக மழை பொழியும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் மழையிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடாது என்பது இதன் பொருள் அல்ல. எனவே கலியின் செயல்களுக்கு எதிராக அல்லது கலியுகத்தினால் தூண்டப்பட்டவர்களின் செயல்களுக்கு எதிராக தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது தலைமை நிர்வாகிகளின் கடமையாகும். பரீட்சித் மகாராஜன் மிகச்சிறந்த தலைமை நிர்வாகியாக இருந்ததால் தனது கூரிய உடைவாளால் கலிபுருஷனை உடனே அவர் கொன்றுவிடவும் தயாராக இருந்தார். நிர்வாகிகள் லஞ்ச ஊழல் ஒழிப்புக்குரிய சட்டங்களை வகுப்பது மட்டுமே போதாது. சாஸ்திரங்களின் கருத்துப்படி லஞ்ச ஊழல்களை உண்டாக்குபவர்களை கூரிய வாளால் கொன்றுவிடவும் அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். சாராய கடைகளை திறக்க அனுமதிக்கும் நிர்வாகிகளால் ஊழல்களை தடுக்க முடியாது. எல்லா சாராய கடைகளையும் உடனடியாக அவர்கள் மூடிவிட வேண்டும். மேலும் இத்தகைய பழக்கங்களில் ஈடுபடுபவர்களுக்கு தேவையானால் மரண தண்டனையையும் அளிக்க வேண்டும். மகாதரமான பரீட்சித் மகாராஜனால் இங்கு காண்பிக்கப்பட்டதை போல் கலியின் செயல்களை தடுப்பதற்கு இதுதான் வழி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. மகாரதர் அப்படின்னாக்க 1000 தேர்களை எதிர்கொண்டு சண்டை போடக்கூடியவர். ஒரு தேர் 2 தேர் கிடையாது. அவருக்கு முன்னாடி எவ்வளவு பேர் வந்தாலும் சரி அவங்களை எதிர்த்து நின்று சண்டை போடக்கூடியவங்க மகாரதர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ திரும்பவும் பிரபுபாதர் முன்னாடியே படிச்சோம் இல்லையா பொருளுரையில, மழைக்கால உதாரணத்தை திரும்ப கொடுக்குறார். ஸோ அந்த பருவகால மாற்றங்களை எப்படி தடுக்க முடியாதோ அந்த மாதிரி கலியுகம் வருதையும் நம்மளால என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. அதுக்காக நம்ம அதுக்கு பலியாகணும்னு அர்த்தம் கிடையாது. தலைவர்கள் என்ன பண்ணணும், இந்த கலியுகத்தினுடைய கேடுகளை தடுக்கிறதுக்கு அவங்க பாகவத பிரச்சாரத்துக்கு உதவி பண்ணணும். வெறும் சட்டம் போட்டு பத்தாது. வெறும் சட்டங்களெல்லாம் மட்டும் யாரையும் திருத்த முடியாது. பக்தியோட அவங்க இருந்தாதான் திருந்துவாங்க. இப்போ விக்னம்நாச நரசிங்க மகாராஜோட லெக்சர்ல ரொம்ப அருமையா சொன்னார். மாயாப்பூர் தாமோட மகத்துவத்தை சொன்னார். 1975 பிரபுபாதர் அவங்களெல்லாம் முதல்ல அவர் வந்தாராம். பிரபுபாதர் முதல்ல கூட்டிட்டு வந்தது வெளிநாட்டு பக்தர்களை 1970 கூட்டிட்டு வந்துட்டார். பட் இவர் வரும்போது இவர் ஃபர்ஸ்ட் டைம் 1975 வந்தாராம். அப்போ 100 பேர் இருந்தாங்களாம். அதுவே நாங்க நிறைய பேர் இருக்கோம் பக்தர்கள் அப்படின்னு நாங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். இவ்வளோ பேர் நம்ம இருக்கோமே அப்படின்னு.
ஆனா இன்னைக்கு பாக்குறோம் லட்சக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத சொன்னேன். அதனால பிரச்சாரம் அப்படிங்கிறதுனாலதான் சமுதாயத்தை நல்வழிப்படுத்த முடியுமே தவிர வேற எந்த முறைகளாலையும் முடியாது. அது மட்டும் இல்லாம அரசாங்கமும் என்ன செய்யணும், இந்த மாதிரி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும். உடனே இந்த மது கடைகள் எல்லாம் மூடணும் அப்படின்னு பிரபா சொல்றார். ஆனா அரசாங்கம் ஓடுறதே இதுலதான் ஓடுது, அந்த வருமானத்துலதான் ஓடுது. அவங்க அங்க மூடுவாங்க இல்லையா? மது, மாமிசம், போதை, அதுக்கப்புறம் தவறான ஆண் பெண் உறவு, இதுலதான் அவங்களுக்கு ஆட்சியே நடக்குது. தம் ஜிகாம்சும் அபிப்ரேத்ய விஹாய நிருபலாஞ்சனம் தத் மூலம் சிரசா சமகாத் பயவிக்பலக. அரசர் தன்னை கொல்லப் போகிறார் என்பதை புரிந்து கொண்ட கலிபுருஷன் உடனே அரச உடையை களைந்து அச்சத்துடன் சிறந்தாழ்த்தி அவருடன் முழுமையாக சரணடைந்தான். என்னாச்சு பாருங்க. அந்த ராஜா வேஷத்தெல்லாம் தூக்கி போட்டு அப்பா சாமி என்னை காப்பாத்துங்கன்னு காலை விழுந்துட்டார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சம்பூர்ண மாதாஜி படிக்கிறீங்களா? ஓகே, அகிலா மாதாஜி படிங்க. அவங்க பண்ணியிருக்காங்க. சம்பூர்ண மாதாஜி படிக்கிறீங்களா? ஓகே, நெட் ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும், அவங்க நெக்ஸ்ட் படிக்கட்டும். நீங்க படிங்க மாதாஜி, அகிலா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ராஜரீகமான உடை ஒரு அரசருக்கு அல்லது சத்திரியருக்கு ஏற்ற உடையாகும். ஆனால் தாழ்ந்த வகுப்பை சேர்ந்த ஒருவன் செயற்கையான முறையில் ஒரு அரசனை போல் உடை அணிந்து கொள்வானாயின் பரிஷத் மகாராஜனை போன்றதொரு தகுதியுள்ள சத்திரியரின் அரைக்கூவலால் அவனது உண்மையான சொரூபம் வெளிப்பட்டுவிடும். உண்மையான சத்திரியர் ஒருவர் ஒருபோதும் சரணடைய மாட்டார். எதிரியின் சவாலை ஏற்று அவனுடன் போரிட்டு வீர மரணத்தையோ அல்லது வெற்றியையோ தழுவார். சரணாகதியை அறிந்திராதவனே உண்மையான சத்திரியன் ஆவான். கலியுகத்தில் தலைமை நிர்வாகிகளைப் போல் அல்லது அரசர்களைப் போல் நடிக்கும் வேஷதாரிகள் பலர் உள்ளனர். ஆனால் ஒரு உண்மையான சத்திரியரால் எதிர்க்கப்படும் போது அவர்களுடைய சுயரூபம் வெளிப்பட்டு விடுகிறது. ஆகவே ஒரு அரசனை போல் வேடம் தரித்திருந்த கலிபுருஷன் பரிஷித் மகாராஜனுடன் போரிடும் திறமை தனக்கு இல்லாததை கண்டு உடனே தன் வேடத்தை களைந்து அரசருக்கு கீழ்ப்படிந்தவனை போல் அவர் முன் சிரம் தாழ்த்தினான். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ போர்ல நம்ம இதை பார்க்கவே முடியாது இல்லையா? சண்டைன்னு வந்தா ஒண்ணு வெற்றி அடையணும், இல்ல வீர மரணம், ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான். இந்த மாதிரி புறமுதுகிட்டு போறது, சரணடைறது, இதெல்லாம் சத்திரியனுக்கு அழகு கிடையாது. அப்போ அந்த கலிபுருஷன் ஒரு சத்திரிய வேஷத்துல இருந்தான் அப்படிங்கிறது தெரியுது இல்லையா? அவனே வேஷத்தை கலைச்சிட்டு சரணடைஞ்சாச்சு. பதிதம் பாதையோர் வீரக கிருபயா தீனவத்சலக சரண்யோ தாவதி ஸ்லோக்ய ஆகசேதம் ஹசன் இவ. சரணாகதியை ஏற்கும் தகுதி படைத்தவரும் சரித்திரத்தில் புகழ்ந்து பாட தகுந்தவருமான பரிஷித் மகாராஜன் இழிவடைந்தவனும் சரணடைந்தவனுமான கலியை கொல்லவில்லை. மாறாக தீனமானவர்களிடம் அவர் அன்பு கொண்டவர் என்பதால் இரக்கத்துடன் புன்னகை செய்தார். சோ இதுதான் சரணடைஞ்சவங்களை கொல்லக்கூடாது அப்படிங்கிறது சத்திரியர்களுக்கு ஒரு தர்மம். அதை அவர் என்ன பண்றாருங்க, காப்பாத்துறார். ஏன் அப்படின்னா சத்திரியன் அப்படிங்கிறவர் எதிரிகளை கொல்லவும் தயங்கக்கூடாது, அதே சமயத்துல சரணடைஞ்சவங்களை காப்பாற்றவும் செய்யணும், ரெண்டும் செய்யணும், அவங்கள பாதுகாக்கவும் செய்யணும். அதனால முதல்ல கொல்ல போனார். கலி சரணடைஞ்ச உடனே அவனை பார்த்து ஓகே நான் அவனுக்கு பாதுகாப்பும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து புன்னகை செய்யறார் இல்லையா? பொருளுரை. விமலாதேவி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஒரு சாதாரண சத்திரியரும் கூட சரணடைந்தவனை கொல்ல மாட்டார். எனவே இயற்கையாகவே ஏழைகளிடம் இரக்கமும் அன்பும் கொண்டவரான பரிசித் மகாராஜனை பற்றி சொல்ல தேவையில்லை. தாழ்ந்த வகுப்பை சேர்ந்த களி வேஷத்தை கலைத்து தன் சுயரூபத்தை வெளிப்படுத்தியதால் அவர் புன்னகை செய்தார். மேலும் தமது கூறிய வாளுக்கு இரையாகாமல் தப்பியவர் ஒருவரும் இல்லை என்ற போதிலும் தகுந்த நேரத்தில் சரணடைந்த களி கொல்லாமல் விடப்பட்டதை பற்றியும் அவர் எண்ணிக்கொண்டிருந்தார். எனவேதான் பரிசுத்த மகாராஜரின் பெருமையும் இரக்கமும் சரித்திரத்தில் பாடப்பட்டுள்ளன. அவர் அன்பும் இரக்கமும் கொண்ட பேரரசராகவும் எதிரிகளின் சரணாகதியை கூட ஏற்று அருள் புரியும் உயர்ந்த தகுதி உடையவராகவும் இருந்தார். கலிபுருஷன் இவ்வாறு இறையருளால் காப்பாற்றப்பட்டான். ஹரே கிருஷ்ணா. நன்றி மகாராஜ். ஹரே கிருஷ்ணா. சோ நம்ம ஏற்கனவே இதை பத்தி விவாதிச்சிருக்கோம். ராமர் சொன்னார் ராவணன் சரணடைஞ்சா கூட நான் அவனை காப்பாத்துவேன் அப்படின்னு சொன்னார்.
இது சத்திரியர்களுக்கு ஒரு தர்மம், சரணடைஞ்சவங்களை காப்பாற்றணும். ஸோ அதனால பரீட்சித் மகாராஜர் அதையும் செய்கிறார். அப்போ நமக்கு அந்த கேள்வி வரலாம், தவறு செய்தானே, தவறு செய்துட்டு சரணடைஞ்சிட்டா போதுமா அப்படின்னு சொல்லி. பின்னாடி படிக்கும்போது தான் நமக்கு என்ன, எப்படி அவர் அந்த கலியை எப்படி ஹேண்டில் பண்றார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ராஜ உவாச்ச நதே குடாகேஷ யசோதராணாம் பத்தாஞ்சலேர் வை பயம் அஸ்தி கிஞ்சித் ந வர்த்திதவ்யம் பவதா கதஞ்சன ஷேத்ரே மதீயே த்வம் அதர்ம பந்துஹு. மொழிபெயர்ப்பு. இவ்வாறாக அரசர் கூறினார், அர்ஜுனனின் பரம்பரை புகழை நாங்கள் பெற்றவர்கள். எனவே கூப்பிய கரங்களுடன் நீ சரணாகதி அடைந்திருப்பதால் உன் உயிருக்காக நீ அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நீ அதர்மத்தின் நண்பன் என்பதால் என்னுடைய ராஜ்யத்தில் நீ இருக்க முடியாது. என்ன பண்ற? கலிக்கு தண்டனையும் கொடுத்துட்டார், அவனை காப்பாற்றவும் செஞ்சுட்டார் இல்லையா? ஸோ ஏற்கனவே அஸ்வத்தாமனுடைய விஷயத்துல நம்ம பார்த்தோம். அஸ்வத்தாமனுடைய விஷயத்துல அஸ்வத்தாமன் 5 குழந்தைகளை கொன்ன போதும் என்ன பண்ணாங்க? அவரை கொல்லணும் அப்படின்னு சொல்லி பகவானே சொல்றார், பீமன் சொல்றார். பட் திரௌபதி, யுதிஷ்ட மகாராஜன், அர்ஜுனன் இவங்கெல்லாம் அர்ஜுனன் நடுவில் மாட்டிட்டு இருந்தார். பட் கிருஷ்ணர் சொல்ற அவனை கொல்லு கொல்லு அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் சொல்றார், இந்த 2 பேருக்கும் நீ திருப்திப்படுத்தணும், அவனை கொல்லவும் செய்யணும், அதே சமயத்துல அவன் கொல்லவும் கூடாது, இந்த 2ம் பண்ணணும் அப்படின்ன போது அர்ஜுனன் என்ன பண்ணார்? அவருடைய தலையை மழிச்சு அவர் அந்த தலையில இருந்த அந்த மணியை எடுத்து அவரை துரத்தி விட்டார் இல்லையா? ஸோ அவமானம் அப்படிங்கிறது மரணத்துக்கு சமம். இங்கே பரீட்சித் மகாராஜர் என்ன பண்றாரு? கலி சரணடைஞ்சிட்டான், அதனால அவனை கொல்லல. ஆனா அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்த? நீ என்னுடைய ராஜ்யத்துல இருக்க முடியாது, என்னுடைய ராஜ்யத்தை விட்டு நீ வெளியில போ அப்படின்னு சொல்ற. லலிதா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா படிக்கிறேன் மாதாஜி. ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். எல்லா அதர்மங்களுக்கும் நண்பரான கலிபுருஷன் சரணாகதி அடைந்ததால் அவனை மன்னித்து விடலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டு மக்கள் நலத்திற்கு அக்கறை கொண்டுள்ள நாட்டின் எந்த பகுதியிலுள்ள ஒரு பிரஜையாக அவன் வாழ அனுமதிக்க முடியாது. பாண்டவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் நம்பிக்கைக்கு பாத்திரமான அவரது பிரதிநிதிகள் ஆவர். குருட்சேத்திர யுத்தத்தில் நடக்க செய்தவர் உண்மையில் கிருஷ்ணர் தான் என்றாலும் அதில் அவருக்கு சுயநல ஆசை ஏதும் கிடையாது. யுதிஷ்ட மகாராஜனை போன்றதொரு சீரிய அரசரும் பரீட்சித் மகாராஜனை போன்ற அவரது வம்சத்தினரும் உலகை ஆள வேண்டும் என்று பகவான் விரும்பினார். எனவே பரீட்சித் மகாராஜனை போன்ற பொறுப்பு மிக்க ஒரு அரசரால் அதர்மத்தின் நண்பனை தமது ராஜ்யத்தின் செழிப்பற்று விளங்க அனுமதிக்க முடியாது. அனுமதித்தால் அது ஒரு பாண்டவர்களின் நட்புகளுக்கு இழுக்கு ஏற்படுத்தியதாகும். நாட்டிலுள்ள தீமையை ஒழிப்பதற்கு இதுதான் வழி, வேறு வழி இல்லை. அதர்மத்தின் நண்பர்களை நாட்டிலிருந்து ஓடவிட வேண்டும். இது நாட்டை தீமையிலிருந்து காக்கும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ உயிரை கொல்லல, ஆனா அதே சமயத்துல நாட்டை விட்டு வெளியில போகவும் சொல்றார். ஸோ அனுமதிக்கிறது அப்படிங்கிறது பாண்டவர்கள் அந்த மாதிரி பக்தர்கள் ஆட்சியில வந்தவங்களுக்கு அது ஒரு இழுக்கா போயிடும் இல்லையா? அதர்மத்தை போய் ஆதரிக்கிறது அப்படிங்கிறது. தர்மத்துக்காகத்தான் யுத்தமே நடந்தது. அப்படி இருக்கும்போது அதர்மத்தை எப்படி உள்ள விட முடியும்? துவாம் வர்த்தமானாம் நரதேவ தேகேஷு அனுப்பிரவருத்தோயம் அதர்மபூகக லோபோ அன்ருத்தம் சௌரியம் அநார்யம் அம்ஹோ ஜேஷ்டாச்ச மயா கலஹஸ்ச தம்பக. அதர்மமான கலிபுருஷனை ஒரு மனித தெய்வமாக அல்லது தலைமை நிர்வாகியாக செயல்பட அனுமதித்தால் பேராசை, நேர்மையின்மை, கொள்ளை, அநாகரீகம், நம்பிக்கை துரோகம், துரதிருஷ்டம், ஏமாற்று, கலகம் மற்றும் தற்பெருமை ஆகியவற்றை போன்ற அதர்ம கொள்கைகள் நிச்சயமாக நிரம்பியிருக்கும். இதுல பார்த்தோம் அப்படின்னாக்க இதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும். பேராசை, நேர்மையின்மை, கொள்ளை, அநாகரீகம், நம்பிக்கை துரோகம் இதெல்லாம். ஆனா அந்த தற்பெருமை இருக்கே, அதுவும் என்ன அப்படின்னா அதர்மம். இந்த தற்பெருமை அடிச்சுக்கிறது நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. நான் இப்படி, நான் அப்படி, நான் இதாக்கும், நான் அதாக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளே ரொம்ப பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. யாருமே நம்மளை பத்தி ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நம்மளே என்ன பண்றது, நம்மளை பத்தி சொல்லிக்கிறது. நான் அப்படி பண்ணியிருக்கேன், நான் இப்படி பண்ணியிருக்கேன், எங்கள் பரம்பரை அப்படி இப்படி, நான் அவ்வளோ டொனேஷன் கொடுத்துருக்கேன், நான் இவ்வளோ பண்ணி ஏதாவது நம்மளை பற்றி அது அது ரொம்ப தேன் மாதிரி இருக்கும் நமக்கு பேசுறதுக்கு. நம்மளை பற்றி சொல்ல சொன்னால் பேசிக்கிட்டே இருப்போம்.
நான் இப்படி நான் அப்படி அப்படின்னு. அது தற்பெருமை என்னது அதர்மம். ஸோ தற்பெருமை பேசக்கூடாது. யாருடைய பெருமையை பேசணும்? பகவானுடைய புகழ் பேசணும், பக்தர்களுடைய பெருமையை பேசணும். அதுதான் நம்மளை காப்பாற்றும். நம்முடைய பெருமையை பேசணும். ரொம்ப டேஞ்சரஸ். செல்லகுமாரி மாதாஜி படிக்கிறீங்களா? படிப்பேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய ஆச பக்தி வேதாந்த பிரபுபாதருக்கு ஜெய். நாம் முன்பே விளக்கி இருப்பதை போல் மத கொள்கைகளான தவம், தூய்மை, தயை மற்றும் உண்மை ஆகியவற்றை எந்த மதத்தினராலும் பின்பற்ற இயலும். இந்துவாக இருந்து ஒரு முகமதியராகவோ அல்லது கிறிஸ்துவராகவோ அல்லது வேறு மதத்தினராகவோ மாறி மத கொள்கைகளை பின்பற்றாமல் மதத்தை துறக்க வேண்டிய அவசியமில்லை. மத கொள்கைகளை பின்பற்றும்படி பாகவத தர்மம் தூண்டுகிறது. மத கொள்கை என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த பிடிவாதமான கொள்கைகளையோ அல்லது கட்டுப்பாட்டு விதிகளையோ குறிப்பதல்ல. அத்தகைய கட்டுப்பாட்டு விதிகள் காலத்திற்கும் இடத்திற்கும் ஏற்ப மாறுபடக்கூடும். உண்மை கொள்கைகளை அடையாமல் பிடிவாதமான வழிமுறைகளில் உறுதியாக இருப்பது நல்லதல்ல. மதச்சார்பற்ற ஒரு நாடு எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் ஆதரிக்காத இருக்கக்கூடும். ஆனால் மேலே குறிப்பிட்டது போல் அது மத கொள்கைகளில் அலட்சியமாக அல்லது நடுநிலையாக இருக்க முடியாது. ஆனால் கலியுகத்தில் தலைமை நிர்வாகிகள் இத்தகைய மத கொள்கைகளை அலட்சியப்படுத்துவார்கள். எனவே இவர்களது ஆட்சியில் மத கொள்கைகளின் எதிரான பேராசை, நேர்மையின்மை, வஞ்சகம் மற்றும் சிறு திருட்டு ஆகியவை அதிகரிக்கும். இவ்வாறாக நாட்டிலுள்ள தீமையை நிறுத்த வேண்டும் என்று கூச்சலிடுவது அதர்மமற்றதாகும். ஒழுக்க பலத்தை அர்த்தமற்றதாகும். அர்த்தமற்றதாகும். ஒழுக்க பலத்தை கொண்டவர்கள் மாயையின் பிடியிலிருந்து விடுபடுவதற்கு போதுமான தகுதியுடையவர்களாக இருந்தனர். ஆனால் தற்பெருமை, சிற்றின்ப வெறி மற்றும் குடிவெறி ஆகியவை விருத்தி அடைவதற்கேற்ப பிராமண பண்பாட்டு கொள்கைகளான தவம், தூய்மை, தயை மற்றும் உண்மை ஆகியவை படிப்படியாக குறைந்து விடுகிறது. இதனால் முக்திக்கான வழி அல்லது உன்னத ஆனந்தத்திற்கான வழி மனித சமூகத்திலிருந்து வெகு தூரம் விலகி ஓடிவிட்டது. கலியுகம் முன்னேற மக்கள் மிகவும் தற்பெருமை கொண்டவர்களாகவும் பெண்களிடம் பற்று கொண்டவர்களாகவும் குடிவெறியில் பற்று கொண்டவர்களாகவும் ஆகிக் கொண்டு இருக்கின்றனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இப்போ நடக்கிற விஷயத்த பிரபுபாதர் எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க. மதம் மாற்றம் பண்ணி இன்னொரு மதத்துக்கு போயெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஒரு மதத்திலேருந்து இன்னொரு மதத்துக்கு மாறிட்டதுனால அவங்க அந்த மத கொள்கைகளை ஃபாலோ பண்றாங்கன்னா கிடையாது. மத மாற்றம் அப்படிங்கிறதே ஒரு முட்டாள்தனமான செயல். ஸோ பிரபுபாதர் யாரையும் மத மாற்றம் எல்லாம் பண்ணலை. நீங்க இந்துவை மாறிடுங்க அப்படிலாம் சொல்லலை. பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சனாதன தர்மம்னா என்ன, அது எப்படி எல்லாருக்கும் பொதுவானது. ஒருத்தர் ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தர் பள்ளிக்கூடத்துக்கு போறார். அவர் +2 முடிச்சுட்டு வெளியில வந்துடுறார். ஒருத்தர் கல்லூரிக்கு போறார், ஒரு இளங்கலை பட்டம் வாங்கிட்டு வந்துடுறார். இன்னொரு முதுகலை பட்டம் வரைக்கும் போறார். இன்னொருத்தர் டாக்டரேட் வரைக்கும் போறார். இது எல்லாமே படிப்பு தானே. எல்லாமே என்னது? படிப்பு தான். 10வது படிச்சிருக்கிறவரும் படிச்சிருக்கிறாரு, 12வது படிச்சிருக்கிறவரும் படிச்சிருக்கிறாரு, ஒரு டிகிரி வாங்கியிருக்கிறவரும் படிச்சிருக்கிறாரு. எல்லாரும் படிச்சிருக்கிறவங்க தான். ஆனா உயர்நிலை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் சனாதன தர்மம். இதுல எல்லாமே அடங்கி இருக்கு. சனாதன தர்மத்துக்குள்ள எல்லா மதங்களும் அடங்கி இருக்கு. இதுல இருந்து விட்டு விலகி போனவங்க தான் அந்தந்த இடத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி வெவ்வேறு மதங்கள் அப்படிங்கிற பெயர்ல உருவாகி இருக்காங்க. அதுவும் பகவானுடைய ஏற்பாடு தான். ஆனா யாராவது ஒருத்தர் உயர்கல்வி படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா தடை கிடையாது. யார் வேணா உயர்கல்வி படிக்கலாம். அப்போ பகவத்கீதை, பாகவதம் அப்படிங்கிறது உயர்ந்த நிலை கல்வி, ஆன்மீகத்தினுடைய உயர்கல்வி. பகவத்கீதை எல்லா உபனிஷதங்களுடைய சாரம். ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதைங்கிறது பகவானாலேயே பேசப்பட்டது. ஸ்ரீமத் பாகவதம் பகவானை பற்றி பேசக்கூடியது, பகவானையும் பக்தர்களையும் பற்றி பேசக்கூடியது ஸ்ரீமத் பாகவதம். அதனால பகவான் நேர பேசுறதுக்கும் பகவானை பத்தி பேசுறதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இந்த 2 சாஸ்திரங்களை நம்ம கலியுகத்துல ஒழுங்கா படிச்சு ஃபாலோ பண்ணா போதும்.
யார் வேணா படிக்கலாம், இதை யார் வேணா படிச்சு ஃபாலோ பண்ணலாம். ரோபா சொல்றார், உன்னுடைய மதத்துல கடவுள் யாரு, அவர் எங்க இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் அடையறதுக்கு என்ன வழிமுறை அப்படிங்கிறது தெளிவா இருந்தா நீ அதை ஒழுங்கா ஃபாலோ பண்ணு. அது உனக்கு அங்க இல்லையா, என்கிட்ட வா, நான் சொல்லித்தரேன். இதுதான் பிரபா சொன்னது. யாரையும் மதம்லாம் மாத்தல. ஒரே எல்லா மதங்களும் காட்டக்கூடிய ஒரே இலக்கு என்ன, பகவானுடைய ராஜ்யத்தை அடையணும். அவங்களும் பரமபிதான்னு சொல்றாங்க. அவங்களும் என்ன சொல்றாங்க, ஒரு சில பேர் சொர்க்கலோகம் வரைக்கும் சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது சொர்க்கலோகம் வரைக்கும். ஒரு சில பேர் அதை தாண்டி கொஞ்சம் போகலாம், அவ்வளவுதானே. ஒவ்வொரு மதங்கள் ஒவ்வொரு நிலைக்கு போகலாமே தவிர உன்னதமான வைகுண்ட லோகங்களை பத்தியோ அதுக்கு மேல இருக்கிற கோலோக பிருந்தாவனம் பத்தியோ யார்கிட்டயும் எந்த டீட்டெயிலும் கிடையாது. அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மிகப்பெரியவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த மிகப்பெரியவர் யார், அவருக்கு ஒரு பேர் இருக்கணும் இல்லையா. உனக்கு ஒரு பேர் இருக்கு, உனக்கு ஒரு உருவம் இருக்கு, அப்போ அவருக்கு ஒரு பேர் ஒரு உருவம் இருக்கணும் இல்லையா. அது உங்களுக்கு தெரியாது, அது யார் அப்படிங்கிற டீட்டெயில் அவங்களுக்கு கிடையாது. ஸோ அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன கிடையாது, அந்த மனோநிலை கிடையாது. அவங்களுக்கு அது வரைக்கும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஆனா அதுக்கு மேல அவங்களுக்கு பகவானை பத்தின ஹையர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாக்கா அவங்க எங்க வரணும், பகவத்கீதையும் பாகவதத்தையும் படிக்கணும். ஸோ நமக்கு பகவான் யாரு, அவங்க அப்பா அம்மா யாரு, அட்ரஸ் என்ன, ஃபோன் நம்பர் என்ன, இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாரு, எல்லா டீட்டெயிலும் தெரியும் இல்லையா. நமக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு என்ன பிடிக்கும், என்ன சாப்பிடுவாரு, என்ன சாப்பிட மாட்டாரு, எல்லா டீட்டெயிலும் நமக்கு தெரியும். ஆனா நம்ம என்ன பண்ணணும், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஜெபம் பண்ணணும். ஸோ தான் பிரபா சொன்ன, கடவுளை பத்தி உனக்கு தெரிஞ்சுக்கும். உன்னுடைய மதத்துல அது எல்லா வசதிகளும் உனக்கு இருக்குன்னா நீ அதை ஃபாலோ பண்ணு. பி எ ட்ரூ கிறிஸ்டியன், பி எ ட்ரூ முஸ்லீம் அப்படின்னு சொல்றாரு. உண்மையான கிறிஸ்தவனாரு, உண்மையான முகமதியனாரு. இல்ல உனக்கு அங்க டீட்டெயில் இல்ல, உன்னுடைய கேள்விகளுக்கு அங்க பதில் இல்லைன்னா இங்க வா, நாங்க பதில் சொல்றோம். இப்படித்தான் எல்லாரும் வந்தாங்க. தெரியோ கேள்விகள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. நான் ஏன் இந்த உலகத்துல பிறந்தேன், நான் யாரு, அடுத்து என்னுடைய அடுத்த உலகம்னு ஒண்ணு இருக்கா, இந்த உலகத்தை தாண்டி என்ன விஷயங்கள் இருக்கு, எல்லா டீட்டெயிலும் நமக்கு பகவத்கீதையில இருக்கு, ஷார்ட்டா இருக்கு, பாகவதத்துல டீட்டெயிலா இருக்கு. ஸோ அதனால உண்மையான அறிவை தேடி வர்றவங்களுக்கு சனாதன தர்மம் எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுக்குது. மதமாற்றம் எல்லாம் இங்க கிடையாது. ஸோ அதில் நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். நம்ம யாரையும் மதம் மாத்தல, ஒன்றும் பண்ணல. உயர்ந்த ஒரு பகவானை பத்தின உயர்ந்த அறிவை, பகவான் மேல நம்ம எப்படி அன்பு செலுத்தணும் அப்படிங்கிற வாழ்க்கையுடைய உயர்ந்த லட்சியத்தை தான் பிரபுபாத நமக்கு கத்துக் கொடுக்கிறார். ந வர்த்தி தைவம் ந வர்த்தி தவ்யம் தத் அதர்ம பந்தோ தர்மேன சத்யேன ச வர்த்திதவ்யே பிரம்மா வர்த்தே யத்ர யஜந்தி யஜ்ஞைர் யஜ்ஞேஸ்வரம் யஜ்ஞ விதான விஜ்ஞாக. எனவே அதர்மத்தின் நண்பனே, பரமபுருஷனின் திருப்திக்காக சமய கொள்கைகளுக்கும் சத்தியத்திற்கும் ஏற்ப நிபுணர்கள் யாகம் இயற்றும் இடத்தில் இருப்பதற்கு உனக்கு தகுதி இல்லை. சோ அப்போ இவருடைய ராஜ்யத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு, எப்பவுமே பகவானை திருப்திப்படுத்தக்கூடிய செயல்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதான் இங்க யாகம்னு சொல்லப்படுது. எல்லாருமே பக்தியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். பகவான் யஜ்ஞேஸ்வரர் அப்படிலாம் சொல்லப்படுறார் இல்லையா. நெக்ஸ்ட் கார்த்திகா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். யக்னேஸ்வரர் அல்லது பரமபுருஷரே எல்லா வகையான யாக சடங்குகளுக்கும் உரிமையாளர் ஆவார். இத்தகைய யாக சடங்குகள் வெவ்வேறு யுகங்களுக்கு ஏற்ப வெவ்வேறு முறையில் அளிக்கப்பட்டுள்ளன. அதாவது யாகம் என்றால் பகவானின் உயர்வை ஏற்று எல்லா வகையிலும் அவர் திருப்தி அடையக்கூடிய செயல்களை செய்வதாகும். எந்த இடத்தில் அல்லது நாட்டில் பகவானின் உயர்வு ஏற்றுக்கொள்ளப்பட்டு யாகம் இயற்றப்படுகிறதோ அந்த இடம் அல்லது நாடு பிரம்மாவர்த்த என்று அழைக்கப்படுகிறது. உலகின் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு நாடுகள் உள்ளன. அவை ஒவ்வொன்றிலும் பகவானை திருப்திப்படுத்துவதற்குரிய வெவ்வேறு வகையான யாக முறைகள் இருக்கக்கூடும். ஆனால் அவரை திருப்திப்படுத்துவதற்கு உரிய மைய கருத்து பாகவதத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அது சத்தியமாகும். சத்தியம்தான் மதத்தின் அடிப்படை கொள்கையாகும். மேலும் பகவானை திருப்திப்படுத்துவதே அனைத்து மதங்களுக்கும் முடிவான நோக்கமாகும். இக்கலியுகத்தில் அனைவருக்கும் ஏற்ற மிகச்சிறந்த யாகமாக இருப்பது சங்கீர்த்தன யஜ்ஞமாகும். இதுவே யாக முறையை பரப்புவது எப்படி என்பதை அறிந்த நிபுணர்களின் கருத்தாகும். பகவான் சைத்தன்யரும் இந்த யாக முறையைத்தான் போதித்தார்.
கலியுக ஆதிக்கத்திற்கு பலியாவதிலிருந்து மனித சமூகத்தை காப்பாற்றவும் கலிபுருஷனை விரட்டவும் எங்கு வேண்டுமானாலும் செய்யப்படக்கூடிய யாகமுறை சங்கீர்த்தன யஜ்ஞமே என்பது இப்பதத்திலிருந்து அறியப்படுகிறது. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒரு தடவை என்ன ஆச்சா, ஒரு பக்தர் வந்து வெளிநாடுக்கு போயிருக்கார். அப்போ அங்க இருக்கிற பக்தர்கள் எல்லாம் வந்து நம்ம ஒரு யாகம் பண்ணணும், எங்க வீட்டில் ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு யாகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யாகத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சுட்டாங்க. ஸோ அப்போ யாகத்தீயெல்லாம் வளர்த்து யாகத்துலேருந்து அந்த ஹோமகுண்டத்துலேருந்து தீ வரும்போது உடனே அந்த வீட்டில் இருக்கிற ஃபயர் அலாரம் பெல் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சோம். எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சு இமீடியட்டாக வந்து தண்ணி எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சு அப்போ வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சான். ஏன்னா அந்த அந்த நாடுகளில் என்ன பண்ணி வச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஃபயர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு உடனே பாதுகாப்பு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்போ இந்த பக்தர் சொன்னாராம், நாம சங்கீர்த்தனம் பண்ணியிருக்கலாம்ல, இந்த வம்பெல்லாம் இருக்கா நமக்கு? உலகத்துல எந்த நாட்டுல எந்த விதமான சூழ்நிலை இருந்தாலும் அங்க என்ன பண்ணலாம், நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம். இதை வந்து ஒரு பக்தர் ஒரு லெக்சர்ல ரொம்ப ரொம்ப ஜோக்கிங்கா சொன்னார். இந்த மாதிரி போய் வந்து யாகம் பண்ண சொல்லி நாம சங்கீர்த்தனை யாகம் பண்ணோம் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா அவங்க வந்து இல்ல இல்ல நாங்க வந்து ஃபயர் சாக்ரிஃபைஸ் தான் பண்ணணும் அப்படின்னு ஃபயர் சாக்ரிஃபைஸ் பண்ண போய் என்ன ஆச்சு, ஃபயர் அலாரம்லாம் அடிக்க ஆரம்பிச்சு. மேபி இந்த அனுபவம்லாம் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். நம்ம ஊரில் ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்ணாலே கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க. பட் அங்கே வந்து உடனே இம்மீடியட்டாக அந்த அலாரம்லாம் அடிக்க ஆரம்பிச்சு தானாகவே வந்து தண்ணியெல்லாம் பீச்ச ஆரம்பிச்சு. அப்போ இவர் சொன்னாராம், எந்த விதத்தில் யாகம் பண்ணாலும் மழை வருது பாருங்க அப்படின்னு. நம்ம வந்து ஃபயர் சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் சரி, நாம சங்கீர்த்தனை எங்கே பண்ணாலும் சரி, மழை வந்துருச்சு பாருங்க அப்படின்னு சொன்னாராம். அந்த மழை கிடையாது, அது என்னது, அந்த வீட்டில் இருக்கிற அமைப்பு அது தண்ணி ஊற்றுது அந்த மாதிரி. ஸோ ரொம்ப ஜோக்கா வந்து அவர் சொன்னார். ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப இந்த டயத்துலேயே நடந்த ஒரு சம்பவம் இது. ஆப்பிரிக்காவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோவில், கோவில்னா நீங்கள் பெருசாலாம் நம்ம ஊர் கோவில் மாதிரிலாம் கற்பனை பண்ணக்கூடாது. ஒரு சின்ன ரூமு, அந்த ரூமில் ஜெகநாதர் பலதேவ சுபத்ரா மகாராணி இருக்காங்க. அது ஒரு சின்ன சென்டர், இஸ்கான் சென்டர். அங்கே பக்தர்கள் நாம சங்கீர்த்தனம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போது ஒரு பெரிய கும்பல் ஆப்பிரிக்காக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுவும் அந்த நாள்லலாம் பார்த்தோம்னா, இப்போவுமே சில நாடுகளில் பயம்னு தான் சொல்கிறாங்க. வந்தால் வந்து நம்ம பேக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் கூட எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். யாரும் தடுக்கவே முடியாதாம், வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்களாம். ஆனால் அந்த நாள்லலாம் பார்த்தோம் அப்படின்னா கையில் பெரிய அருவாள்லாம் வச்சுட்டு துப்பாக்கிலாம் வச்சுட்டு இருப்பாங்க. ரொம்ப டேஞ்சரஸான பிளேசஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய கும்பல் வந்துட்டாங்க. வந்து பார்க்குறாங்களாம், இங்கேருந்து நாம சங்கீர்த்தனம் நடந்துக்கிட்டே இருக்கு. அந்த கும்பல் வந்து இவங்களை எல்லாரையும் வந்து அடிக்கிறதுக்காக அவங்க வந்திருக்காங்க. பக்தர்கள் எல்லாம் துன்புறுத்தணும். அவங்களுக்கு பக்தர்கள்லாம் தெரியாது. இங்கே என்னமோ டம் டம்னு தட்டிக்கிட்டே எல்லாம்னு கத்திட்டு உட்காந்துருக்காங்க, அங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. போய் பார்த்தா அந்த தலைவன் சொல்ல, நில்லுடா நில்லுடா, ஒன்றும் பண்ணாதடா அப்படின்னாங்க. என்னன்னு பார்த்தா, பா நம்மள மாதிரியே ஒரு ஆள் இருக்கா பார், கருப்பா. யாரை காட்டுறாரு, யாரை காட்டுறாரு? பகவான் கிருஷ்ணர, ஜெகநாதரை. ஜெகநாதர் பலதேவ சுபத்ரா மகாராணி அங்க இருக்காங்க. நம்மள மாதிரியே ஒரு ஆள் இருக்கா பார், கருப்பா. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க, இவங்க நம்ம ஆளுங்க போல இருக்கு இவங்கெல்லாம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ அங்கேருந்து இந்த கும்பல்ல இருந்த சில பெண்கள் சொன்னாங்களாம், அங்க பாரு மஞ்சளா ஒருத்தவங்க இருக்காங்க பாரு, இதெல்லாம் பார்த்தா எல்லாம் நம்ம கட்சி மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லி. சரி வெள்ளையா ஒருத்தர் இருக்காரே அப்படின்னு சொல்லும்போது, போனா போயிட்டு போகுது, 2 பேர் நம்ம ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் சாப்பிட்டு போயிட்டாங்க. எவ்வளோ மெர்சிஃபுல் பாருங்க ஜெகநாதர். என்ன மாதிரியான மனோபாவம் உள்ளவங்களையும் ஜெகநாதர் என்ன பண்ற, அவங்க மனசையும் மாத்திடுற. ஸோ இதே மாதிரி ஒரு தடவை வந்து ஒரு பெரிய ஒரு கிரவுண்ட்ல வந்து நாம சங்கீர்த்தனம் நடந்துகிட்டேன். இதெல்லாம் வெளிநாட்டுல நடக்கக்கூடிய சம்பவங்கள். கிருஷ்ண பக்திங்கிறது நமக்கு எவ்வளவு சுலபமா கிடைச்சிருக்குன்னு நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பார்க்கும்போதுதான் பிரபுபாவுடைய கருணை நமக்கு தெரியும். நம்ம வீட்டில் உட்காந்துட்டு நிம்மதியா ஆன்லைன்ல கிளாஸ் கேட்டுட்டு ஜபம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா உட்காந்துருக்கோம் இல்லையா? ஆனா ஒவ்வொருத்தர் கிருஷ்ண பக்திக்காக கிருஷ்ண பக்தி கிடைச்சு அதை பயிற்சி பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க. ஒரு பெரிய கிரவுண்ட்ல வந்து நாம சங்கீர்த்தனம் நடந்துட்டு இருக்கு. அப்போ பக்தர்கள் எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சு பெருசா கீர்த்தனம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த நாட்டோட அந்த தீவிரவாதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, போலீஸ் எல்லாம் அடிச்சு போட்டு சுத்தி மெஷின் கன் வச்சுட்டு நிக்கிறாங்க அந்த
மேடையை சுத்தி மிஷின் கன்னோட நிக்கிறாங்க. நின்று ஒவ்வொருத்தரையும் ஷூட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. அப்ப பார்த்து பக்தர்கள் இன்னும் வேகமா ட்ரம்ஸ் வாசிக்கிறாங்களாம், இன்னும் வேகமா கீர்த்தன் பண்றாங்களாம், இன்னும் குதிச்சு குதிச்சு ஆடுறாங்களாம் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பாடி. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மெஷின் கன் எல்லாம் கீழே போட்டுட்டு எல்லாரும் என்ன பண்றாங்களாம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே அப்படின்னு சொல்லி எல்லாரும் டான்ஸ் பண்றாங்களாம். யாரு? இவங்களை சுட்டு கொல்றதுக்காக வந்த எல்லாருமே என்ன பண்றாங்களா, டான்ஸ் பண்றாங்க. பகவானுடைய நாமம் இருக்கே, அது எப்படிப்பட்டவங்களையும் மாத்தக்கூடியது. எப்பேற்பட்ட ஒரு மோசமான மனநிலை இருக்கவங்களை கூட மாத்தக்கூடியது. கலியுகத்துக்கான ஒரே உலகம் என்ன? நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற இந்த யாக முறை தான். இந்த யாகத்துல எல்லாரும் கலந்துக்கலாம், சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்கல இருந்து எல்லாரும் கலந்துக்கலாம். நமக்கு இந்த சூழ்நிலைகள் எல்லாம் புரியவே புரியாது. ஏன்னா நமக்கு கோவில்னா நம்ம கோவிலுக்கு போவோம், நம்ம அழகா அங்க போய் சாமி கும்பிடுவோம், வருவோம், அதுதான் நமக்கு தெரியும். ஆனா இந்த மாதிரி யார் வேணா உள்ள வருவாங்க, அடிக்க வருவாங்க, உதைக்க வருவாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் இங்கேயும் சூழ்நிலை என்ன ஆயிட்டே இருக்கு, அந்த மாதிரி காலங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு. சோ அதனால எல்லா இடத்துக்கும் பொருத்தமானது நாம சங்கீர்த்தனம் தான். எல்லாரும் பகவானுடைய குழந்தைங்க தான். நாம மட்டும் கிடையாது. கிருஷ்ணர் இந்தியர்களுக்கு மட்டும் சொந்தமானவர் கிடையாது. எல்லாருக்கும் பகவான் தான் தந்தை. சோ அதனால அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். यस्मिन् हरिर्भगवान् युज्यमान युज्यात्ममूर्तिर्यजतां चं तनोति कामान् अमोकान् स्थिरजङ्गमानाम् अन्तर्बहिर्वायुः इवैष ஆத்மா. யாக சடங்குகளில் சில சமயங்களில் ஒரு தேவர் வழிபடப்பட்ட போதிலும் பரமபுருஷ பகவானுடன் வழிபடப்படுகிறார். ஏனெனில் அவர் அனைவரிலும் பரமாத்மாவாகவும் காற்றை போல உள்ளும் புறமும் இருப்பவராகவும் இருக்கிறார். எனவே வழிபடுபவருக்கு எல்லா நன்மைகளையும் அளிப்பவர் அவரே ஆவார். இதை பகவத்கீதையோட 7வது அத்தியாயத்துல 9வது அத்தியாயத்துல ரொம்ப விளக்கமா கிருஷ்ணர் சொல்றார். தேவர்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது எப்படிப்பட்டது, அந்த தேவர்களுக்கு அந்த வரம் கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை கொடுத்ததும் பகவான் தான். பகவானுடைய அனுமதி இல்லாம தேவர்களால என்ன பண்ண முடியாது, எந்த வரத்தையும் யாருக்கும் கொடுக்க முடியாது. இது எல்லாத்தையும் இந்த 2 அத்தியாயமும் நீங்க தெளிவா படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிளியரா பகவான் சொல்றது நமக்கு புரியும். ஜி சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. உங்க நெட் கிளியரா இல்ல மாதாஜி, இதோ ப்ராப்ளம் இருக்கு, கேட்கல. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வத்திரு ஆசா பக்திவேதி இந்திர சந்திரர்களை போன்ற தேவர்களும் ஹரே கிருஷ்ண மாதாஜி. கேக்குதா மாதாஜி? இப்ப கேக்குது, படிங்க. சில சமயங்களில் இந்திர சந்திரர்களை போன்ற தேவர்களும் கூட யாகம் செய்து வழிபடப்படுவதை நாம் காண்கிறோம். இருப்பினும் வழிபடுபவருக்கு அத்தகைய யாக பலன்களை அளிப்பவர் பரமபுருஷரே ஆவார். பகவானால் மட்டுமே வழிபடுபவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் அளிக்க முடியும். தேவர்கள் வழிபடப்பட்ட போதிலும் பகவானின் அனுமதியின்றி அவர்களால் எதையும் செய்ய முடியாது. ஏனெனில் அசைவன அசையாதன ஆகிய அனைத்து ஜீவன்களிலும் பரமாத்மாவாக இருப்பவர் பகவானே ஆவார். இதை அவரே கீதையில் 9.23 உறுதி செய்கிறார். ஏப்யன்ய தேவதா பக்தா யஜந்தே ஸ்ரத்தயான்விதாக தேப்பி மாம் ஏவ கௌந்தேய யஜந்த்ய விதிபூர்வகம். குந்தி மகனே, பிற தேவர்களுக்கு ஒருவன் படைப்பவை எல்லாம் உண்மையில் எனக்கு மட்டுமே உரியவையாகும். ஆனால் உண்மையான அறிவின்றி அவை படைக்கப்படுகின்றன. பரமபுருஷர் இரண்டற்ற ஒருவர் என்பது மறுக்க முடியாத உண்மை. பகவானை தவிர வேறு பரமபுருஷர் இல்லை. எனவே பரமபுருஷர் எப்பொழுதும் ஜட சிருஷ்டியால் தொடப்பட முடியாதவராக இருக்கிறார். ஆனால் பரமபுருஷரின் பௌதீக பிரதிநிதிகளாக மட்டுமே உள்ள சூரியன், சந்திரன், இந்திரன் போன்ற தேவர்களை வழிபடுபவர்களும் பலர் உள்ளனர். இத்தேவர்கள் பகவானின் மறைமுகமான பிரதிநிதிகள் ஆவர். ஆனால் ஒரு பக்தர் அல்லது கற்றறிந்த பண்டிதர்
யார் பகவான் யார் தேவர் என்பதை அறிந்திருப்பார். எனவே அவர் தேவர்களை வழிபடாமல் நேரடியாக பரமபுருஷரையே வழிபடுகிறார். அவ்வளவு கல்வியறிவு இல்லாதவர்கள் பௌதீக பிரதிநிதிகளான தேவர்களை வழிபடுகின்றனர். அவர்களது வழிபாடு சட்டத்திற்கு புறம்பானது என்பதால் அது முறையற்றதாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ 7வது அத்தியாயம் 9வது அத்தியாயம் இந்த 2 அத்தியாயத்திலையும் பகவான் வந்து ரொம்ப கிளியரா சொல்றார். இந்த மாதிரி தேவர்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது மறைமுகமா என்னத்தான் அவங்க வழிபடுறாங்க. மூக்கு இங்க இருக்கு, நேரா இப்படி தொடலாம் மூக்க, ஆனா நான் இப்படி தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சுத்தி தொடறவங்க. அந்த மாதிரிதான் தேவர்களுடைய வழிபாடு. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியாது, அவங்க மறைமுகமா பகவானை தான் வழிபடுறாங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அதான் பிரச்சனை. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த தேவர் தான் நமக்கு வரம் கொடுக்குறார் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இது என்ன மாதிரி ஒரு ஒரு சாதாரண உதாரணம் பார்த்தோம் அப்படின்னாக்க, ஒரு அலுவலகத்துக்கு போறோம், நம்ம இதை ஒரு ஆஃபீஸ்க்கு போறோம். முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அங்கே அலுவலகத்துல வேலை செய்யறவங்களாம் உட்காந்துருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம பேசிட்டு வரலாம். நமக்கு ஏதாவது காரியம் நடக்கணும் அப்படின்னா அவங்கள்ட்ட நம்ம போய் நம்மளுடைய காரியத்தை பத்தி அவங்க கிட்ட நம்ம சொல்லலாம். இல்லை ஒரு பேங்க்குக்கே போறோம், அங்க போய் அந்த கவுண்டர்ல இருக்கிறவங்ககிட்ட நம்ம பேசிட்டு வரலாம். ஆனா அந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க அவங்கள உட்கார வச்சிருக்கிறது யாரு அப்படின்னா, அவருக்கு மேல இருக்கிற அந்த நிர்வாக அதிகாரி. அவர் தான் அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து அங்க உட்கார வச்சிருக்கார். இவர் என்ன கிடையாது, இவர் தான் உயர்ந்த அதிகாரி கிடையாது. அந்த மாதிரி தேவர்கள் எல்லாரும் பகவானால அந்தந்த நிர்வாக பொறுப்புல அமர்த்தப்பட்டவங்க தான். பகவான் அனுமதிக்கிற வரைக்கும் அவங்க வந்து என்ன பண்ண முடியும், எந்த அளவுக்கு பகவான் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரோ அந்த அளவுக்கு தான் அவங்க செயல்பட முடியும். அதனாலதான் பிரம்மா என்ன பண்ணிட்டாரு, பூமி தாய் தங்கிட்ட வந்து சொன்ன போது, பூமி பாரம் என்னால் தாங்க முடியலன்னு சொன்ன போது பிரம்மா என்ன செஞ்சாரு, பார்க்கடலுக்கு போய் பார்க்கடல் ஓரத்துக்கு கூட்டிட்டு போய் பகவானை பிரார்த்தித்தார். ஏன்னா இது என்னுடைய சக்திக்கு உட்பட்டது கிடையாது அப்படின்ட்டார். இதுதான், இவ்வளவுதான் என்னுடைய அதிகாரம், இதுக்கு மேல இந்த பிரச்சனையெல்லாம் என்னால தீர்க்க முடியாது, பகவான் தான் தீர்க்கணும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து தேவர்கள் யாரு, தேவர்கள் அதே சமயத்துல நாம அவமரியாதை செய்யவும் கூடாது. பகவானை வழிபடும் போது எல்லா தேவர்களும் அவங்க எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா எல்லாரையும் நம்ம வந்து வழிபட்டுடுறோம், நம்ம யாரையும் விடுறதே கிடையாது. அதான் வந்து உண்மை. ஆனா நேரடியா அவங்க தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறது அறிவில் குறைந்தவர்கள், அல்பமேதசாம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பகவத்கீதையில பகவான் சொல்றார். சூத உவாச்ச பரீட்சிதை தெய்வம் ஆதிஷ்டக சகலிர் ஜாதவே பதுஹோ தம் உத்யதாசிம் ஆஹேதம் தண்டபாணிம் இவோத்யதம். ஸ்ரீ சூத கோஸ்வாமி கூறினார், பரீட்சித மகாராஜனால் இவ்வாறு உத்தரவிடப்பட்ட கலிபுருஷன் பயத்தால் நடுங்க ஆரம்பித்தான். தன்னை கொல்ல யமராஜனை போல் தன் முன் நிற்கும் அரசரை பார்த்து கலி பின்வருமாறு பேசினான். ஸோ கலிபுருஷன் சரணடைஞ்சிட்டான். ஆனாலும் அவனுக்கு மனசுல பயம் போகல, பயத்தோடயே இருக்கார் இன்னும். என்ன பேச போறாங்க, என்ன செய்ய போறாங்க, அடுத்து பரீட்சித் மகாராஜர் என்ன நடவடிக்கை எடுக்க போறார், இதெல்லாம் நம்ம பார்ப்போம். மீனா மாதாஜி படிக்கிறீங்களா? மீனா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை தந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். தமது உத்தரவை மீறிய கலிபுருஷனை உடனே கொன்றுவிட அரசர் தயாரானார். உத்தரவை மீறாதிருந்தால் கலி தொடர்ந்து வாழ்வதில் அரசருக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. பல வழிகளில் தண்டனையை தவிர்க்க முயன்ற கலிபுருஷன் இறுதியில் பயத்தால் நடுநடுங்கி அரசரிடம் சரணடைந்து விடுவதென்று முடிவு செய்தான். அரசர் அல்லது நிர்வாகி ஒருவர் கலிபுருஷனை எதிர்த்து நிற்கக்கூடிய வகையில் மரண தேவரான யமராஜனை போல் மிகவும் வலிமை மிக்கவராக இருக்க வேண்டும். அரசரின் கட்டளையை மதிக்காதவனின் உயிரை பறித்துவிட வேண்டும். நாட்டு மக்களின் அன்றாட வாழ்வில் தொல்லைகளை விளைவிக்கும் கலிபுருஷனை அடக்கி ஆள்வதற்கு இதுதான் வழி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற அரசர்கள் எல்லாம் கலிபுருஷனுடைய ஏஜென்ட் தான் எல்லாரும். அதனால அவங்க என்ன பண்றாங்க, சினிமா, அதுக்கப்புறம் போதை, மாமிச உணவு, சூதாட்டம், இதுக்கு அரசாங்கங்கள் எல்லா வசதியும் செய்து கொடுக்குறாங்க இல்லையா? உலகம் முழுக்க இன்னைக்கு எதுதான் நிலைமை. யாரு ஃபேமஸ், குழந்தைங்கள்ட்ட எல்லாம் யாரை பத்தி கேட்டா உடனே தெரியும். எந்த திரைப்பட நடிகர், எந்த ஹாலிவுட்டு, பாலிவுட்டு, என்ன வுட்டு, அவங்களெல்லாம் நல்லா தெரியும் இல்லையா? கார்ட்டூன்ல வரக்கூடிய கற்பனையான கதாபாத்திரங்கள், என்ன ஒரு
மக்களை சீரழிக்கிற ஒரு நிர்வாகம் உலகம் முழுக்க அப்படிதான் இருக்கு. எந்த ஊரையும் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, எந்த நாட்டையும் நம்ம வந்து இதுல விலக்கு சொல்லவே முடியாது. எல்லா நாடுகளும் அப்படிதான் இருக்காங்க. ஆனா நல்ல ஒரு அரசர் அப்படின்னா எப்படி யமராஜன் தவறு செய்தவங்களை வந்து தண்டிக்கிறதுல கொஞ்சம் கூட தயக்கம் காட்ட மாட்டாரோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பக்தர்களா இருக்கிறவங்க ஆட்சி பொறுப்புக்கும் வரணும். அப்படி வரும்போது பரீட்சித் மகாராஜா யுதிஷ்டிர மகாராஜர் ஆட்சி பண்ண மாதிரி ஒரு நல்லாட்சி அவங்களால கொடுக்க முடியும். எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும். அதனால பிரச்சாரம் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளுடைய வேலை. வேற எந்த வேலையும் நம்ம பண்ண தேவையில்லை. நாம மாறணும், மற்றவங்களுக்கு நாம எடுத்து சொல்லணும், நாம சரியாகி அதுக்கப்புறம் நாம மற்றவங்களுக்கும் உதவி செய்யணும். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அந்த மாலையை மட்டும் ப்ளீஸ் அந்த ஒரே ஒரு தடவை காட்டுங்க மாதாஜி. நீங்க கோத்திருக்கீங்கல்ல, காட்டுங்க. அதை மட்டும் காட்டுங்க மாதாஜி. எப்படி ஊற வச்சு கோப்பீங்களா மாதாஜி? இல்ல மாதாஜி, நானும் அப்படித்தான் மாதாஜி நினைச்சேன். ஆனா வந்து இது ஞாயிற்றுக்கிழமை தான் அபிஷேகத்துக்கு போடணும். நம்ம இன்னைக்கு ஊற வச்சுட்டோம் அப்படின்னாக்க அது வீணா போயிடும்ல. ஆமா மாதாஜி. அதனால எனக்கு இது சந்தேகமாவே இருந்தது. நான் போட்டோ எடுத்து போடுறேன். எனக்கு போடுங்க மாதாஜி. சந்தேகமாவே இருந்தது. ஊற வச்சா இது வந்து வீணா போயிடுமே. சில பேர் சொன்னாங்க ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க அப்படின்லாம் சொன்னாங்க. சில பேர் சொன்னாங்க நீங்க வெயில காய வைங்க. இங்க வெயிலே இல்லை, எங்க நான் வந்து வெயில காய வைக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு மாதாஜியை கேட்டேன். அவங்க தான் வந்து இல்லை நான் கோத்திருக்கேன், நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் உடஞ்சி போகுது, நிறைய உடஞ்சிருக்கு, நிறைய இது அப்படி விண்டு போயிடுச்சு. இருந்தாலும் அதுக்கப்புறம் நாங்கள் ஊசியெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி எந்த ஊசி அதுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்லாம் பார்த்து மெல்லிஸ் நூலை போட்டு என்னென்னமோ பண்ணி நாங்கள் கடைசியில் இப்போ வந்து 4.5 மாலை கோத்துட்டோம். இன்னொரு 1/2 மாலை தான் கோக்கணும். 10:30 மணிக்கு ஆரம்பித்தோம். 10:30 மணிக்கு ஆரம்பித்து 2:30 மணி வரைக்கும் கோத்தோம். அதுக்கப்புறம் கீழே ப்ரோக்ராம் மகாராஜ் வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு கிளாஸ் கேட்டு நான் திடீர்னு பார்க்குறேன். அப்போ தான் கேக்லாம் கட் பண்ணாங்க. மகாராஜ் கேக் கட் பண்ணார், அவரோட வியாஸ் பூஜை. ஸோ கேக் கட் பண்ண உடனே எல்லாரும் வரிசையில் வாங்கன்னு சொன்னாங்க. சின்ன பிள்ளை மாதிரி முதல்ல போய் நின்றுட்டேன். முதல்ல போய் நின்று கேக்கை வாங்கிக்கிட்டு பக்கத்தில் இந்த மாத்தாச்சிட்ட மணியை கேட்டேன். மணி 4ன்னாங்க. சரின்னு சொல்லி ஓடி வந்துட்டேன் மாடிக்கு. சரி டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேல் நான் என்ன பண்ணணும், நான் ரெகுலராக பண்ணுற மாலையை நான் இனிமே தான் பண்ணணும். ஏன்னா இந்த டைம் இப்படியே இந்த மாலை கோக்கிறதுல டைம் போயிடுச்சு. பூக்காரனும் வரல இன்னைக்கு. அதனால இனிமே உட்காந்து மாலை கோக்கணும். எனிவே வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க பிரபு. ஒனியன் காலிக் மாதிரி மஷ்ரூமும் சாப்பிடக்கூடாதா? சாப்பிடக்கூடாது பிரபு. நிவேதனம் செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அது தமசிக் ஃபுட்டு, தமோ குணத்துல உள்ள உணவு. ஆனா அதெல்லாம் இப்ப வந்து இப்போ புதுசா எல்லாம் அதை சாப்பிட்றாங்கல்ல. அதுக்கு முன்னாடி யாரும் இதெல்லாம் சாப்பிட்டது இல்லை. இப்போ வந்து அந்த காளான் பிரியாணி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டே வருது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சொல்லுங்க ஹேமலதா மாதாஜி. ஹேமலதா மாதாஜி சொல்லுங்க. ஒரு சின்ன சந்தேகம் மாதாஜி. நம்ம வாரத்துல 2 நாளாவது நம்ம வீட்டுல எப்படி ரசம் வைக்க வேண்டியதா இருக்கு. சாம்பார், புளிக்குழம்பு, ரசம் 3 விட்டா எதுவும் வைக்கிறது இல்ல. அப்ப ரசம் வெள்ளைப்பூடு போடாம வைக்க முடிய மாட்டேங்குது. அது வெள்ளைப்பூடு போடாம வைக்கலாமா மாதாஜி? எப்படின்னு தெரியல. பூண்டு போடாதீங்க, கொஞ்சம் இஞ்சி நசுக்கி போட்டுருங்க. இஞ்சி மாதாஜி? இஞ்சியை நசுக்கி போடுங்க, சூப்பரா இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு நல்லது. தேங்காய் சட்னில கூட பூண்டு இல்லாம போட முடிய மாட்டேங்குது. அதே சமயம் தக்காளி சட்னினா ஒரு 2-3 நாள் ஃப்ரிட்ஜ்ல வச்சு போட்டு வேண்டியதா இருக்கு. அதனால தக்காளி சட்னி வீட்டுல இது பண்றாங்களா? தேங்காய் சட்னில ஏதாவது பூண்டு போடுவாங்களா? எல்லாத்தையும் எதுக்கு போடுறீங்க? பூண்டெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அதாச்சு சாம்பார், புளிக்குழம்பு, கூட்டு, பொரியல் எதுக்குமே நான் வெங்காயம் பூண்டு இப்ப சேர்த்துக்கல மாதாஜி. இது ஒண்ணுதான் எனக்கு குழப்பமாவே இருந்துச்சு. ரசத்துக்கு பூண்டு போடாம வைக்க முடியாது. ரசத்துக்கு நீங்க கொஞ்சம் இஞ்சியை தட்டி போட்டு ரசம் வைங்க, சூப்பரா இருக்கும். கொஞ்சம் வந்து பெருங்காயம் கொஞ்சம் கூட போடுங்க, இஞ்சி தட்டி போடுங்க, ரசம் சூப்பரா இருக்கும். பல ரசம் வைக்கலாம் மாதாஜி, பூண்டு மட்டும்தான் கிடையாது, எத்தனையோ விதவிதமான ரசங்கள் வைக்கலாம் மாதாஜி. சரி, அப்புறம் இன்னொரு மாதாஜி, இப்ப நிறைய பேர்
முட்டை சைவம்ன்றாங்களே அது அது சேர்க்க கூடாதா மாதாச்சி? சாப்பிடக்கூடாதுங்களா மாதாச்சி? முட்டை சைவம் கிடையாது மாதாஜி. முட்டை என்ன அப்படின்னாக்க, நமக்கு எப்படி மாசம் மாசம் மாத விலக்கு பெண்களுக்கு வருதோ அந்த மாதிரி அந்த கோழியுடைய மாத விலக்கு தான் என்னது? முட்டை. அதுல இருந்து தானே ஒரு உயிர் வருது. அந்த முட்டை தானே அது அடக்காத்த ஒரு உயிர் வருது. அப்படி இருக்கும்போது அது எப்படி சைவமாகும்? சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க இல்லையா? சோ என் பேரன் சொன்னான், அவங்க ஸ்கூல்ல சொல்லியிருக்காங்க முட்டை சாப்பிடுன்னு. அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, அதுல ஒரு குட்டி பாப்பா இருக்குன்னு சொன்னான். 4 வயசு ஆகுது அவனுக்கு. அவன் சொன்னான் அதுக்குள்ள குட்டி பாப்பா இருக்கு, சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னான். சோ அதனால அதுக்குள்ள ஒரு உயிர் சொல்லியிருக்காரு மாதாஜி. ஆமா அதுக்குள்ள ஒரு குட்டி பாப்பா இருக்கு, சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவங்க டீச்சர்கிட்ட சொல்லியிருக்கான். அவங்க டீச்சர் அசந்து போயிட்டாங்க, என்னடா அது என்னமோ பேசுறானே இந்த பையன் அப்படின்னு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண மாதாஜி. சாரி, ஹரே கிருஷ்ண மாதாஜி. நம்ம தக்காளி சட்னி பண்றோம்ல மாதாஜி, அதுல கோஸ் பண்ணணும்னா நல்லா இருக்கு மாதாஜி. வெங்காயத்துக்கு பதிலா முட்டைக்கோஸ் ஆமா, இருக்குல்ல, கோஸ் போடலாம், கோஸ் துருவி அது போடலாம். நீங்க அது வந்து போட்டா நல்லா இருக்கு மாதாஜி. பீர்க்கங்காய் போடலாம். சொரக்காய் வந்து அதே மாதிரி நல்ல கிரேட் பண்ணி சொரக்காயும் வதக்கி சட்னி பண்ணலாம். தேங்காய் போட்டு பண்ணலாம், கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டு பண்ணலாம். பல பல விதமான நம்ம இந்த வெங்காயம் பூண்டுலேருந்து வெளில வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வெரைட்டியாக பண்ணலாம். நிறைய வெரைட்டி பண்ணலாம். காய்கறியும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நமக்கு வந்து வெங்காயம் போட்டோம் போடல அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. நீங்க அந்த சொரக்காய் துருவி போட்டு பண்ணி பாருங்க, கோஸ் துருவி போட்டு பண்ணி பாருங்க, பீர்க்கங்காய் போட்டு பண்ணி பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி அடைக்கெல்லாம் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். அடைக்கு வந்து பூசணிக்காய் அடை பண்ணலாம், அதுக்கப்புறம் இதே மாதிரி சொரக்காய் போட்டு அடை பண்ணலாம். இது மாதிரி பல பல வெரைட்டில நீங்க வந்து பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. எதுல மெயினா வெங்காயம் சேர்க்கிறோமோ அதுக்கு வந்து சப்ளிமெண்ட் நிறைய இருக்கு. அதை எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஏகப்பட்ட வெரைட்டி கிடைச்சிரும். அதே மாதிரி நீங்க வெங்காய பக்கோடா போட்டதுக்கு பதிலா கோஸ் நல்லா அதே மாதிரி நைஸா இது பண்ணி அதே மாதிரி கடலை மாவு அரிசி மாவுலாம் கலந்து பக்கோடா போட்டு பாருங்க. வெங்காய பக்கோடாலாம் தோத்து போயிடும். ஆனா எல்லாத்தையும் என்ன சேர்த்துக்கணும்? இஞ்சி சேர்த்துக்கணும். இஞ்சி சேர்த்துக்கணும், கொஞ்சம் பெருங்காய தூக்கலா போட்டுக்கணும். அவ்வளவுதான். நமக்கு ஆரம்பத்துல அந்த டேஸ்ட் அது அந்த நாக்கு பழக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி போட்டு கரெக்டா பெருங்காயம் போட்டு பண்ணோம்னா ஒன்றும் பிரச்சனை வராது. எல்லாரும் நல்லா அது சாப்பிடுவாங்க. போல வெங்காயம் தயிர் வெங்காயம் பண்றோம்ல மாதாஜி, அது நான் முன்னாடி எங்க ம் வீட்டுக்காரங்க சாப்பிடுவாங்க. ம் ஆனா இப்போ வந்து நான் வெள்ளரிக்காய் வந்து தோல் சீவிட்டு அதுல தயிர் உப்பு சீரகம் போட்டு கொடுத்தா அதை விட இது பெட்டர் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மாதாஜி. பாத்தீங்களா, அவங்க இன்னோவேஷன்லாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. அது மாதிரி நம்ம வந்து வெங்காயத்தை விட்டோம் அப்படின்னா நிறைய கிடைக்கும் நமக்கு. நிறைய வெரைட்டி நம்ம வந்து பண்ணலாம். இல்லைன்னா அந்த பச்சடினாலே வெங்காய பச்சடி மட்டும்தான் தெரியும், வேற எந்த பச்சடியும் பண்ண மாட்டோம். அதை விட்டோம்னா இப்போ நிறைய வெரைட்டி ஆஃப் பச்சடி பண்ணலாம். நீங்க சொல்ற மாதிரி வெள்ளரிக்காய் பச்சடி, வெண்டைக்காய் பச்சடியும் ரொம்ப நல்லா இருக்கும், கீரை பச்சடி நல்லா இருக்கும். நிறைய பச்சடி வெரைட்டி ஆமா பண்ணலாம். மாதாஜி. நான் நம்ம கோயில்ல போய் சாப்பிட்டுட்டு அதை வந்து வீட்டுல ட்ரை பண்ணேன் மாதாஜி. வெங்காயம் போட்டு சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சூப்பர் சூப்பர். அங்க பிரசாதம் எடுத்துக்கிட்டு அதை வந்து வீட்டுல எல்லாமே கொஞ்சம் வந்து பண்ணிட்டு இருக்கேன் மாதாஜி. வெரி குட் மாதாஜி. அதனாலதான். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பாத்தீங்களா, பிரசாதம் கோவில்ல போய் சாப்பிட்றதுனால எவ்வளவு நன்மை இருக்கு பாருங்க. பிரியாணி பண்ணுவாங்க, புலாவ் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. தேங்க்யூ மாதாஜி. ஓகே, நம்மளோட கிச்சன் கிளாஸை முடிச்சுப்போமா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. வாஞ்சாகல்பத்ருப்யஸ்ய கிருபா சிந்துப்யேவ ச பதிதானாம் பாவனேभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव वृंद की जय. श्रील प्रभुपाद की जय. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. எண்டு கொடுத்துறேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.